தமிழக சட்டசபை தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் கூட்டணி தொடர்பான பேச்சுக்கள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. கடந்த சில நாட்களாகவே திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தொடருமா அல்லது விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி சேருமா என்ற பரபரப்பு நிலவி வந்தது. காங்கிரஸ் மற்றும் திமுகவின் முக்கிய தலைவர்கள் பேசிய பேச்சுக்கள் பல்வேறு வதந்திகளுக்கும் வழிவகுத்தது. இந்த நிலையில் திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் ஆகியோர் திமுக பேச்சுவார்த்தை குழுவினரோடு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். அதன் பின்னர் பேசிய செல்வ பெருந்தகை, மாநிலங்களவை சீட் தர முதலமைச்சர் ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ளார் என்றும் திமுகவை தவிர வேறு கட்சிகளுடன் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்றும் கூறியுள்ளார். இதன் மூலம் பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ் திமுக கூட்டணியில் தொடர மாநிலங்களவை சீட் தான் முக்கிய காரணம் என்றும் இதனை வைத்தே திமுக காங்கிரஸை வழிக்கு கொண்டு வந்துள்ளது என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. மாநில அளவில் தற்போது காங்கிரஸ் கட்சிக்கு 27 உறுப்பினர்கள் உள்ளனர். இதில் மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட 5 காங்கிரஸ் உறுப்பினர்களின் பதவிக்காலம் முடிவடைய உள்ளது. இதனால் மாநிலங்களவையில் காங்கிரஸ் கட்சியின் பலம் 22ஆக குறையும். மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை பெற மொத்த இடங்களில் 10% இடங்கள், அதாவது 25 இடங்கள் காங்கிரஸ் கட்சிக்கு தேவைப்படுகிறது. காங்கிரஸ் உறுப்பினர் எண்ணிக்கை 25 இடங்களுக்கு கீழ் வந்தால் மாநிலங்களவையில் காங்கிரஸ் கட்சியிடம் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் பதவி பறிபோகவும் வாய்ப்புள்ளது. வரும் மார்ச் மாதம் 37 மாநிலங்களவை எம்பி பதவிகளுக்கு தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அதில் கர்நாடகாவில் இருந்து 3 உறுப்பினர்களும், தெலுங்கானாவில் இருந்து 1 அல்லது 2 உறுப்பினர்களையும் மாநிலங்களவைக்கு அனுப்ப காங்கிரஸ் கட்சியால் முடியும். அதே நேரம் இமாச்சல பிரதேசம், ஹரியானா, சத்தீஸ்கரில் இருந்து காங்கிரஸ் தனது உறுப்பினர்களை அனுப்ப முடியும் என்றாலும் அங்கு உத்தரவாதமான சூழல் இல்லாத நிலை நிலவுகிறது. இதன் காரணமாக திமுகவிடம் இருந்து ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை காங்கிரஸ் பெற்றால் மாநிலங்களவையில் 25 இடங்களுக்கு மேல் பெற்று காங்கிரஸ் தனது எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை தக்கவைக்க உறுதியான சூழல் ஏற்படும். இந்த மாநிலங்களவை இடத்தை வைத்தே திமுக காங்கிரஸ் கட்சியுடன் தனது கூட்டணியை இறுதி செய்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது.